ஹச்சிராஜா நீ ஒரு பாப்பா, நீ ஒரு பூணூல் போட்ட பாப்பா, நீ ஒரு பூணூல் தீவிரவாதி. நான் இந்து தான். ஐயனார் கோயிலுக்கு போக அங்க வந்து பன்னிக்கறி, மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி வெட்டி படையல் போட்டு திம்ப. நீ என் கூட உட்காந்து திம்பியா? ஏன் தாத்த கூட்ட கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி மண் சுமந்து கல் சுமந்து கட்டின கோவில்ல உன் தாத்த கூட்ட வந்து மணி ஆட்டிக்கிட்டு நீ தான் உள்ள வராதுன்னு என்னைய உள்ள வர மாட்டான். கேட்டா தீட்டுங்கிறான். பார்ப்பனர் அல்லாதவங்க வேசியின் பசங்கன்னு சொல்லிட்டு உன்னுடைய மனு தர்மம் சொல்லுது. என்னால சமமா உன் கூட நின்று மணியாட்ட முடியலையே, என்னால உன் கூட ஒட்டி உறவாட முடியலையே. இதெல்லாம் கூடாதுன்னு சொல்ற நீயும் நானும் எந்த விதத்துல ஒன்னாகும்? உண்மையாலுமே உனக்கு வந்து இந்து மக்களினுடைய உரிமை வேணும்னா ஏன் கூட நில்லு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும். இந்த பூணூல் போட்ட தீவிரவாதிகள்ட்ட இருந்தா அந்த உரிமையை பிடிக்கணும். இங்க வந்து சம உரிமை வேணும் அப்படிங்கிற போராட்டத்தை பண்ண முடியுமா? இந்த கும்பலுக்கு வந்து தமிழ்நாட்டுல ராமரை வச்சு ஒண்ணும் வந்து உருட்ட முடியல. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா முருகரை வந்து கையில தூக்கிட்டு தான் ஒரு 4-5 வருஷமா வேலை தூக்கிட்டு நடந்தானுங்க. அதற்கு போடப்பட்ட ஒரு ஸ்கெட்ச் தான் இந்த விஷயம். முருகரே பாத்தீங்க அப்படின்னா வேட்டை கடவுள் தான். அதனாலதான் அவருக்கு வந்து கையில வேலு. இங்க உள்ள எல்லா இந்துக்களும் சாமிக்கு வந்து சாராயத்தை ஊத்தி படைச்சிட்டு சாமிக்கு சுருட்டி வச்சு படைச்சிட்டு கும்புற வழக்கம் எங்க வழக்கம். எங்களுக்கு அது எப்படி தீட்டாகும்? கறி ஜோறு எப்படி எங்களுக்கு தீட்டாகும்? தர்கா அங்க இருந்து அப்புறப்படுத்தப்படணும், அதுதான் அதுக்கான வழி அப்படின்னு சொல்லி எச்ராஜா சொல்றாரு. அதற்கு இடிச்சாதான் மத நல்லிணக்கம் வரும்னா அப்படிப்பட்ட மயிலே தேவையில்லை. இந்த இந்துத்துவ கும்பலை நம்பி போனீங்க அப்படின்னா சத்தியமா சொல்றேன், பல பேர் வாழ்க்கையை இழந்து நடுத்தருல நிக்கணும். நான் ஒரு பெரிய உதாரணமா சொல்றேன் எல்லாரும். ஐயா பாண்டே ஐயா, உன் கழுத்துல வந்து நீ என்ன போட்டிருக்க? பூணூல் போட்டிருக்க. ஆனா என் கழுத்துல பாரு பூணூல் கிடையாது. நீ உங்க அவால்கிட்ட சொல்லி இந்து மக்கள் எல்லாம் ஒண்ணுதானே. சத்யபிரபுன்னு ஒரு பையன் இருக்காப்புல, அவரு அவருடைய அண்ணன் தம்பிங்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய வந்து சிவாலயங்கள்ல உள்ளார போய் பூஜை செய்யணும்னு கேக்குறாங்க. அவங்களும் இந்து மக்கள் தானே அப்படின்னு கேட்க முடியுமா? மிஸ்டர் பாண்டே கமிஷனர், அவர் பேர் சண்முகம். ஹச்சிராஜா என்ன தப்பா பேசினாரு அப்படின்னு என்ன கேக்குறாரு. தர்காவை வந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்றாரு. அது எப்படி சார் மத நல்லிணக்கத்துக்கான பேச்சாகும் நான் கேக்குறேன். அதுக்கு அந்த சண்முகம் ஏசி சொல்றதுதான் அல்டிமேட்டான பதில். ரைஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் தற்போது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டு வரும் நிலையில் சத்யபிரபு செல்வராஜ், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர், முன்னாள் RSS நிர்வாகி, தற்போது சமூக செயல்பாட்டாளராக பல பிரச்சனைகள் தலையிட்டு நேரடியாகவே களத்துக்கு சென்று உண்மைகளை வெளிக்கொண்டு வர முயற்சிக்கிறார். அவர் திருப்பரங்குன்றத்துக்கு சென்றுள்ளார். அவர்கிட்ட தான் இந்த விஷயத்தை குறித்து நம்ம வாதிக்க போறோம். வாங்க. வணக்கம். வணக்கம். அங்க கடா வெட்டப்படுறது வந்து இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 பேரும் வந்து இணக்கமா தான் அந்த கோயில்ல போய் வழிபட்டு வர்றது. அதாவது முருகன் கோயிலுக்கு இஸ்லாமியர்கள் போறதும் தர்காக்கு வந்து இந்துக்கள் போறதுன்ற வழக்கமும் அங்க இருக்குதுன்ற அததான் எல்லாரும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஏன் இந்த பிரச்சனை கிளம்பணும்? எந்த இடத்துல இருந்து இந்த பிரச்சனை வந்து உருவாகுது? திடீர்னு கிளம்பல. ரொம்ப வருஷமாவே இந்த விஷயத்தை மையப்படுத்தி ஒரு அயோத்தி மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுங்கிற இந்துத்துவாவினுடைய வெறி பிடிச்ச கும்பல் இருக்கான்ல, அவனுடைய ஸ்டாண்டுக்கு இன்னைக்கு வந்து சில விஷயங்கள் கை கொடுக்கப்பட்டிருக்கு. யாராலனா அங்க இருக்கக்கூடிய வந்து அரசு நிர்வாகத்தினரால. ஒரு வந்து ஆடியோ ஒருத்தர் அது என்ன பிரச்சனைனே தெரியாம, என்ன கோர்ட் ஆர்டர்னே தெரியாம, அங்க என்ன பிரச்சனை, என்ன கோர்ட் ஆர்டர் அப்படிங்கறதே தெரியாம அந்த என்ன பண்றாரு, எவனோ ஒருத்தர் இந்து முன்னணிக்காரன் வந்து இங்க வந்து ஆடு கோழி வெட்டுறது வந்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்டுருக்கான். அதன் வந்து காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த ஃபாலோ பண்ணணும். இன்னொன்னு நம்மளுடைய வந்து நமக்கு பிடிச்ச வழிபாடு தலங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி வழிபாடு செய்யணுங்கிறது நம்ம சட்டம், நம்மளுடைய இந்திய அரசியல் சட்டம் சொல்லுது. ஆனா இந்த ஆடியோ என்ன பண்றாருன்னா, இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்துக்கு வந்து நீங்க ஆடு கோழி வெட்டுறது சங்கடமா இருக்கு அதனால விட்டுருங்க அப்படின்னு ஒரு வந்து சிக்கலை போட்டிருக்காரு. ஆக்சுவலா பெரும்பான்மை சமூகத்துக்குள்ள எந்த சங்கடமும் இல்ல. சங்கடமானது இந்து முன்னணிக்கு RSSக்கும். அப்படியே பெரும்பான்மை சமூகத்துக்கு சங்கடம் இவங்க ஸ்டாண்டு படியே வர. இப்ப நாளைக்கு வந்து பெரும்பான்மை சமூகத்துக்கு வந்து இங்க வந்து இஸ்லாமியர்கள் இருக்கிறதெல்லாம் சங்கடம்னு சொல்லுவான். அன்னைக்கு இந்த ஆடியோ வந்து இவங்களுக்கு எல்லாம் சங்கடமா இருக்கு, நீங்க எல்லாம் நாட்டை விட்டு போயிடுங்கன்னு இந்த ஆளால வந்து சொல்ல முடியுமா? ஒண்ணு. ஆடியோக்கு யார் மூலியமா கம்ப்ளைண்ட் எதனா போயிருக்கா? யாரா புகார் கொடுத்திருக்காங்களா? யாரு இந்த இவனுங்க இந்த இந்து முன்னணிக்காரங்க பண்ண வேலைதான், அவனுங்க கிளப்பின விஷயம் தான். இப்படி வந்து 2 பக்கமும் பாத்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்துருச்சு. ஒரு பக்கம் எச்ராஜா போன்றவர்கள், அதாவது இந்துத்துவா தரப்பு வந்து ஒரு பக்கம் போராட்டம் பண்ணாங்க. இன்னொரு பக்கம்ன்றது வந்து இஸ்லாமியர்கள் பண்றாங்களா, இல்ல இத வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு நல்லிணக்கத்துல இருக்க இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்து பண்றாங்க? இன்னொருத்தர் பண்றது இஸ்லாமியர்கள் செஞ்சாங்க. இஸ்லாமியர்கள் வந்து அந்த வந்து தர்காவை இது பண்ணணும் காப்பாத்தணுங்கிற நோக்கத்துல இந்த போராட்டத்துக்கு முன்னாடி இவங்க அதை செய்ய போகதான் இவங்களும் அதை வந்து காரணம் காமிச்சுதான் இந்து மக்களுக்கு ஆபத்து, நீங்க எல்லாம் ஒண்ணு சேருங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை சேர்த்தாங்க. யாரு? இந்துத்துவவாதிகள். இப்ப இஸ்லாமியர்கள் வந்து அவங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சப்ப கூட மதத்துக்கு எதிராக பேசல. இந்த மாதிரி எங்களை வந்து அடக்குறீங்களே ஒடுக்குறீங்களே எங்களை இந்த மாதிரி ஸ்டாண்ட்ல போயிட்டாங்க.
ஆனா இந்துத்துவ பேசுறதை நீங்க பாத்திருப்பீங்க, அச்சிராஜா அப்பட்டமா பேசுறத பாத்திருப்பீங்க. அயோத்தி மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு கோர்ட்ல வந்து கவர்மெண்ட் சொல்லுது. ஆரம்பமே அயோத்தி தான் சொல்றாரு இருந்தாலு. ஆரம்பமே அயோத்தினா அது என்ன வார்த்தை? அயோத்தியில என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப என்னன்னா இந்த கும்பலுக்கு வந்து தமிழ்நாட்டுல ராமரை வச்சு ஒண்ணும் வந்து உருட்ட முடியல. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா முருகரை வந்து கையில தூக்கிட்டு தான் ஒரு 4-5 வருஷமா வேலை தூக்கிட்டு நடந்தானுங்க. அதற்கு போடப்பட்ட ஒரு ஸ்கெட்ச் தான் இந்த விஷயம். இப்ப அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இந்த இவன் சொல்ற பெரும்பான்மை சமூகமான இந்து மக்களினுடைய வழக்கமே என்ன? குலதெய்வ வழிபாடு, ஐயனார், கருப்பசாமி, முனியப்பா உள்ளிட்ட காவல் தெய்வ வழிபாடு. இவங்க எல்லாத்துக்குமே ஆடு கோழி மாடு பண்ணி வெட்டுறதுதான். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா திருமுருகாற்றுப்படையிலே என்ன சொல்லியிருக்குன்னா தேனும் ஆட்டு ரத்தமும் தான் முருகருக்கே வந்து படையல் போடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு. இன்னொன்னு முருகரே பாத்தீங்க அப்படின்னா வேட்டை கடவுள் தான். அதனாலதான் அவருக்கு வந்து கையில வேலு. எதுக்குன்னா வேட்டைக்கு போறதுக்கு தான் வேலு. அப்ப வேட்டை கடவுள் மலை சார்ந்த வேட்டை சமூகத்துல இருந்து வந்த ஒரு வந்து கடவுள் தான் முருகன். அப்ப அவருக்கு ஆரம்ப காலகட்டத்துல என்ன வச்சு படைச்சிருப்பாங்கன்னு நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்ப இந்த முருகரை வந்து சுப்பிரமணியரா வந்து பார்ப்பனிய குரூப் பார்க்கிறான். அப்ப இந்த முருகருக்கு வச்ச வந்து அசைவ வழிபாடுகளான இந்த விஷயங்கள் எல்லாம் உடைச்சு என்ன செய்யறான்னா தயிர் சாதமும் சாம்பார் சாதமுமா மாத்துறான். இப்படி இங்க இருக்கக்கூடிய வந்து தமிழர்களினுடைய வழிபாட்டு முறையான மரபுகளை பாரம்பரியத்தை எல்லாம் உடைச்சி அதை டோட்டலா சிஸ்டத்தை மாட்டி வச்சிருக்கான். அதுவும் இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணம்னு சொல்ல வருவேன். பாத்தியா அங்க பாரு ஆடு வெட்டுறான், அங்க பாரு கோழி வெட்டுறான். ஏண்டா இங்க உள்ள எல்லா இந்துக்களும் குலதெய்வத்துல வந்து மொட்டை அடிச்சு காது குத்தி கெடா வெட்டி படையல் போட்டு எல்லாம் சேர்ந்து சாராயத்தை ஊத்தி குடிச்சிட்டு கறிதோரை தின்னுட்டு சாமிக்கு வந்து சாராயத்தை ஊத்தி படைச்சிட்டு சாமிக்கு இது இருக்க சுருட்டி வச்சு படைச்சிட்டு கும்புற வழக்கம் எங்க வழக்கம். எங்களுக்கு அது எப்படி தீட்டாகும்? கறியஞ்சோறு எப்படி எங்களுக்கு தீட்டாகும்? அதாவது கறியஞ்சோறு நமக்கு எப்படி தீட்டாகும் தமிழர்களுக்கு? இல்லாத ஒரு கல்ச்சரை வந்து இங்க வந்து விளைச்சதின் காரணமாக தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நிக்குது முருகன் கோயில். இங்க இருக்கக்கூடிய கோவிலுக்கோ தர்காக்கோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கு, இது ஒரு பக்கம் இருக்கு. இங்க போய் சாமி கும்பிடுறவங்க கும்பிடுறாங்க, அங்க போய் தர்காவை கும்பிடுறவங்க கும்பிடுறாங்க. தர்காவை எல்லா இஸ்லாமியரையும் ஏத்துக்கல. தர்காவை எல்லா இஸ்லாமியரும் ஏத்துக்கல. ஏன்னா தர்கா வழிபாடு வந்து கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்லாமிய சமூகம் நம்புது. அப்ப அந்த இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினரும் ஹிந்து மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினரும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தர்கா வழிபாடு செய்யறாங்க. இப்ப அந்த வந்து தர்கா முக்கியமா இல்ல கூட கோவில் முக்கியமானா மக்கள் முக்கியம்னு சொல்லுவேன். இங்க இருக்கக்கூடிய பொது அமைதி முக்கியம்னு சொல்லுவேன். இதெல்லாம் கூடாதுன்னு சொல்றவனா பாஜக RSS. பொது அமைதி இருக்கணும், ஒரு நல்லிணக்கம் வேணும்னா தர்கா அங்க இருந்து அப்புறப்படுத்தப்படணும், அதுதான் அதுக்கான வழி அப்படின்னு சொல்லி எச் ராஜா சொல்றாரு. அந்த வழி நீங்க எப்படி பாருங்க? எப்படி அதாவது ஊட்ட இடிச்சாதான் இங்க வந்து பொது அமைதி வரும்னா எப்படி? அது ஊட்ட இடிச்சாதானே பிரச்சனையே. ஊட்ட இடிக்கிறது தானே அமைதியா போறது. இந்த தர்கா நேற்று இன்னைக்கு வரலையே, பல நூறு வருஷங்களாக அங்க இருக்கு. இப்பவே திடீர்னு வந்து இடிக்கணும் அப்படின்னா அது அவங்களும் நம்மளுடைய வந்து பூர்வ குடிகள் தான், தமிழர்கள் தான், இந்தியர்கள் தான். அவங்க ஏற்றுக்கிட்ட வந்து மதம் வேணாக வேறு இடத்துல இருந்து வரப்பட்டதாக இருக்கலாம். ஆனா அதை வந்து யாரு நம்ம அண்ணன் தம்பி இல்லையா? அதை போய் இடிச்சாதான் மதங்கள் எனக்கு வரும்னா அப்படிப்பட்ட மயிலே தேவையில்லை பண்ணாங்க. ஒண்ணு. அடுத்தது நான் கேட்கிறேன், இந்துக்களே வாருங்கள், இஸ்லாமியர்கள் நமக்கு ஆபத்து, நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுக்கணும். அச்சிராஜா உன்னைய நான் கேட்கிறேன், நீ ஒரு பாப்பா, நீ ஒரு பூணூல் போட்ட பாப்பா, நீ ஒரு பூணூல் தீவிரவாதி, நீ ஒரு பார்ப்பனிய தீவிரவாதி. நான் சொல்றேன், நான் இந்து தான். இங்க பாரு, கையில கயிறு கட்டிருக்கேன், பொட்டு வச்சிருக்கேன், சாமி கும்பிடுவேன், முனியப்பா ஐயனார் கோயிலுக்கு போக அங்க வந்து பன்னிக்கறி மாட்டுக்கறி ஆட்டுக்கறி வெட்டி படையல் போட்டு திம்ப. நீ என் கூட உட்காந்து திம்பியா? உன் பூணுல நீ போட்டுக்கிட்டு என் கூட உட்காந்து மாட்டுக்கறி ஆட்டுக்கறி பன்னிக்கறி திம்பியா? நீ நான் கேட்க திம்பியா? அச்சிராஜா நீ திம்பியா? அப்ப எந்த விதத்துல நீ நானும் ஒண்ணா வரும். சரி, ஏன் தாத்த கூட்ட கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி மண் சுமந்து கல் சுமந்து கட்டின கோவில்ல தாக்கம் கூட்ட வந்து மணி ஆட்டிக்கிட்டு நீதான் உள்ள வராதுன்னு என்னைய உள்ள வர மாட்டான். கேட்டா தீட்டுங்கிறான். பார்ப்பனர் அல்லாதவங்க வேசியின் பசங்கன்னு சொல்லிட்டு உன்னுடைய மனு தர்மம் சொல்லுது. என்னால உன் கோயிலுக்குள்ள வர முடியலையே, என்னால சமமா உன் கூட நின்று மணியாட்ட முடியலையே, என்னால உன் கூட ஒட்டி உறவாட முடியலையே. இதெல்லாம் கூடாதுன்னு சொல்ற நீயும் நானும் எந்த விதத்துல ஒன்னாகும்? நீங்க நானும் எப்படி நாமெல்லாம் வந்து இந்துக்கள் எப்படி சொல்ல முடியும்? நாமெல்லாம் இந்துக்கள் எதை வச்சு நீ சொல்ற? நாமெல்லாம் இந்துக்கள் ஒண்ணுன்னு எப்படி எங்களால ஏத்துக்க முடியும்? உண்மையாலுமே உனக்கு வந்து அறிவுன்னு ஒண்ணு இருந்திருந்தா, உண்மையாலுமே உனக்கு வந்து இந்து மக்களினுடைய உரிமை வேணும்னா ஏன் கூட நில்லு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும். இந்த பூணூல் போட்ட தீவிரவாதிகள்ட்ட இருந்தா அந்த உரிமையை பிடிக்கணும். இங்க வந்து சம உரிமை வேணும் அப்படிங்கிற போராட்டத்தை பண்ண முடியுமா?
பேச முடியுமா? ராஜா தான் வந்து பிராமின். சரி, அங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை, அங்க இருக்கக்கூடிய வந்து இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர், அவர் பேர் என்ன, காடேஸ்வரா, உங்களால இதை கேட்க முடியுமா? உங்களால இது சம்பந்தமா பேச முடியுமா? யாரை ஏமாத்துறதுக்கு அந்த கூட்டம் போடுறீங்க? இந்து மக்கள் ஏன் எல்லாத்தையும் இந்து மக்கள் ஒண்ணு சேர்க்கிற? இது எல்லாருமே இந்து மக்கள் கிடையாது. அப்படி எல்லாருமே இந்து மக்கள்னா இங்க வந்து எல்லாருமே ஒண்ணுன்னா, காலனி தெரா இருக்கு, குடியான தெரா இருக்கு, கவுண்டர் தெரா இருக்கு, வன்னியர் தெரா இருக்கு, பறையர் தெரா இருக்கு, அருந்ததியர் தெரா இருக்கு. அந்த ஷெட்யூல்டு கம்யூனிட்டில 3 வச்சு அதுக்கு 3 தெரு வச்சிருக்கான். இந்த பக்கத்து வந்து இது பல்லர் தெரு, பறையர் தெரு, அருந்ததியர் தெரு ஏன் இருக்கு? நீ சொல்ற இந்து சமூகம் தானடா இத்தனை வந்து டிவிஷனை பிரிவை வச்சுக்கிட்டு எல்லாரும் இந்து மக்கள் யாரை ஏமாற்ற கூப்பிடுற? சரி, அப்படியே உன் பேச்சுப்படியே வந்து நீ வந்து கார்ல வந்து அடுத்த அயோத்தியா மாறக்கூடாது, ஆரம்பமே அயோத்தி தான் பேசிட்டு ஆட்டிட்டு போயிருவ. அச்சுராஜா, நீ வந்து ஆட்டிட்டு போயிருவ. உனக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஹைகோர்ட் வரைக்கும் உனக்கு வந்து வாதாட வக்கீல் இருக்காங்க. ஏன் அண்ணன் தம்பிக்கு யாரு இருக்கா? ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதமா 2 பக்கமும் பிரச்சனை நடந்தா யாரு இருக்கா? யார் கேட்பா? உங்க பேச்ச கேட்டு அயோத்தியில மசூதி இப்ப இடிச்ச 2 அப்பாவி இந்துக்கள் வந்து பின்னாட்கள்ல முஸ்லீமா மாறிட்டான். உன் லட்சணம் அது, உன் கூட்டத்தோட லட்சணம் அது. உன் பேச்ச கேட்டு, உங்க பேச்ச கேட்டு அங்க போய் மசூதியை இடிச்ச 2, அதாவது முதலாக போய் மசூதி மேல ஏறி இடிச்ச 2 பேர் முஸ்லீமா மாறிட்டான். காரணம் என்ன? உன் இந்துத்துவ லட்சணம், உன் குரூப்போட லட்சணம். அது போல இங்க வந்து உனக்கு வந்து நாங்கெல்லாம் உள்ள வரணும்னா கூடாது. அப்பெல்லாம் நான் உனக்கு வந்து இந்துவா தெரிய மாட்டேன். நான் உனக்கு அப்ப வந்து பார்ப்பனர் அல்லாதவனா தெரியுவேன். அடுத்தது இங்க எல்லாத்துக்கும் வந்து இப்ப படிப்பு சமமா வேணும்னா அப்பெல்லாம் நான் உனக்கு இந்துவா தெரிய மாட்டேன். அதன் பிறகு உனக்கு பிரச்சனை, உனக்கு அவனை அடிக்கணும் இவன் அடிக்கணும்னா வா முஸ்லீம் அடி, நமக்கு அவன் தான் பிரச்சனை, என் கூட வந்து நில்லு, நாமெல்லாம் இந்துக்கள், என் கூட நின்று கலவரம் பண்ணு, கேஸ் வாங்கு, பிரச்சனையை வாங்கு, ஃபேஸ் பண்ணு. இதுக்கு மட்டும் என்னைய கூப்பிடுற? இதுக்கு மட்டும் அண்ணன் தம்பியை கூப்பிடுற? அன்னைக்கு அந்த 10,000 பேர் கூட்டினீங்கல்ல, இந்த அச்சுராஜா உங்களை வச்சு பிளா 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 சீன் காமிச்சாப்ல இல்ல, நானும் இந்து தான், என் கார்ல வந்து முன்னாடி வந்து வேல் தான் வச்சிருக்கேன், நானும் முருக பக்தன் தான், கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, மாற்றுக்கிறதே இல்ல. திருப்பரங்குன்றத்துல பார்ப்பனர் அல்லாத ஒருத்தனை வந்து உள்ள போய் நின்று பூஜை செய்யணும்னு கேட்கிற. அங்க வந்திருந்த கூட்டம் வந்து அச்சுராஜாவை பத்தி நீ கேட்டுக்கணுமா இல்லையா? நமக்கான எதிரி பார்ப்பனியம் தான், நமக்கான எதிரி பார்ப்பனம் தான், நமக்கான எதிரி பாஜக RSS தான். இஸ்லாமிய நமக்கு ஒண்ணு எதிரி கிடையாது. ஏன்னா நம்ம கோவிலுக்குள்ள அவங்க வரப்போறதே கிடையாது. நாம பிடிச்சா அந்த பக்கம் போலாம், அவன் அந்த பக்கம் வரப்போறது இல்ல. மாறா நமக்கு மழை புயல் வெள்ளம்னாக்க பள்ளிவாசல திறந்து விட்டு சோறு போடுறது அவன் தான். ஏதாவது அடிக்கடி பட்டம்னா பாஜக காரனா இருந்தாலும் ஓடி ரத்தம் குடிக்கிறது அவன் தான். ஆனா இந்த வந்து பார்ப்பன அச்சுராஜா போன்ற RSS காரன் நம்ம கூட நிப்பானா? நம்மள முதல்ல ஒட்டுவானா? நம்மள முதல்ல சக மனுஷனா பாப்பானா? நம்மள முதல்ல சக மனுஷனா வந்து பேசுவானா? சக மனுஷனா முதல்ல ஏத்துப்பானா, பாதிப்பானா? அப்ப இந்த பார்ப்பனன் பேச்சை கேட்டு இஸ்லாமிய மக்கள்கிட்ட மோதுறது அர்த்தம் இல்லாதது. திரும்பவும் சொல்றேன், இந்த இந்துத்துவ கும்பலை நம்பி போனீங்க அப்படின்னா சத்தியமா சொல்றேன், ஒரு பெரிய பிரச்சனையை வந்து வெடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பல பேர் வாழ்க்கையை இழந்து நடுத்தருல நிக்கணும். நான் ஒரு பெரிய உதாரணமா சொல்றேன் உங்க எல்லாத்துக்கும். திருப்பரங்குன்ற மலையில வந்து தீபம் எழுத்தணும் கார்த்திகைக்கு, இதுவும் வந்து பல வருடமா இந்த கோரிக்கை இருக்கு. ஏற்கனவே அதுக்கான உத்தரவுலாம் வாங்கப்பட்டுச்சு, ஆனாலும் அது சாத்தியப்படல. அப்போ அதுக்கெல்லாமும் இந்த பிரச்சனை இருக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. தலைவா, அது எனக்கு சரியா தெரியல. அப்படி இருந்தா தப்புதான். தீபம் ஏத்துறதுக்கான சாத்தியம் இல்லாத போக்கு சூழல் இருந்தா தப்புதான். அதனையும் சரியாக நின்று அங்க தீபம் ஏற்றுவதற்கான வழிவகை செஞ்சு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இந்த அரசாங்கத்தில் இருக்கவங்க இந்த வேலையை சரியா செஞ்சிருந்தா அந்த பிரச்சனை அளவுக்கு வந்திருக்காதுன்னு சொல்ல வரேன் நான். அந்த ஆடிஓ எப்படி அந்த ஆடு கோழி வெட்டுறத வந்து சில விஷயங்கள் பண்ணி தடுத்தது தப்போ, அது போல அங்க வந்து தீபம் ஏற்றுவதற்கான விஷயங்கள் இருந்தும் அங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு அந்த உரிமைகளை வழங்காமல் இருந்தால் அது தப்புதான். அதற்கு வந்து அரசு அதிகாரிகள் தான் சரியாக நடுநிலையாக நின்று அதற்கான நடவடிக்கைகளை சட்டப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்து கோயில்கள்லயும் ஐயனார் இன்னும் சில போல கோயில்கள்லயும் வந்து கறி வெட்டி கடா வெட்டி கும்பிடுறதுன்ற வழக்கம் இருக்கு. ஆனா திருப்பரங்குன்றத்துல இருக்க அந்த முருகன் கோயிலுக்கு அப்படி ஒரு வழக்கம் இல்ல, இஸ்லாமியர்களுக்கு அப்படி ஒரு வழக்கம் இருக்கு. இந்துக்களுக்கு வந்து மனநோகன்றதுக்காக இஸ்லாமியோட வழிபாடு முறையை வந்து மாத்த சொல்லக்கூடாது, தப்புன்னு சொல்றீங்க. அப்ப அதே மாதிரி வந்து ட்ரிப்ளிகன்ல இருக்கிற மசூதி பக்கம் பிள்ளையாருக்கு ஊர்வலம், பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம் வரணும் அப்படின்னு சொல்லி இந்துக்களுக்கு விருப்பம் இருக்குது. இஸ்லாமியர்களுக்கு அது ஒத்து வராதுன்றதுக்காக அந்த ஊர்வலத்தை கொண்டு தடை பண்ணி வச்சிருக்கிற,
அப்போ இந்த மத நல்லிணக்கத்துக்காக போராடுறவங்க அதுக்கு போராட மாட்டாங்க, அந்த மத உரிமைக்காக போராட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பாண்டே கேட்கிறேன். மசூதி பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்னால எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்களே நம்ம கூட வந்திருப்பீங்க, லபிகுடி காட்டுல ஒரு பிரச்சனை. அந்த லபிகுடி காட்டுல மசூதி வழியா தான் கோவில் வந்து ஊர்வலம் போகுது, அது தப்பே கிடையாது. பிரச்சனை எங்க வருதுன்னா, அந்த மசூதி முன்னாடி இவன் வந்து ஊர்வலத்தை வந்து கொண்டுட்டு போகும் பொழுது அங்க வந்து சத்தமா கத்துறது, மேல அடிக்கிறது, 5 பைசா முறுக்கு துளுக்கன நொறுக்கு, 5 பைசா முறுக்கு பள்ளிவாசல நொறுக்கு, இப்படி வந்து சத்தங்கள் போடுறது. அப்ப இந்த மாதிரி சத்தங்கள் போட்டா அவங்க அந்த அந்த மசூதி முன்னாடி நீங்க வந்து மேலத்தை வேகமா அடிச்சு வம்பளுக்கிற நோக்கத்துல செய்யும் பொழுது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இங்க வந்து பண்றதுக்கு அங்க உள்ள எவனாவது 2 பேர் வந்து ரிவெஞ்ச் எடுப்பான். அதாவது இவங்களுக்கு ஆப்போசிட்டா உள்ள இருக்கிறவன் வந்து கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவான், அதுல மாற்றுக்கிறதுல கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவான். பள்ளிவாசல் நிர்வாகம் தடுத்தாலும் அங்க உள்ள பசங்க வந்து ஒரு 4-5 பசங்க கண்டிப்பா கேட்க மாட்டானுங்க. இதனால கலவரம் வரலாம் அப்படிங்கிற ஐயம் தான் இஸ்லாமியர்களுக்கு உண்டு. நாளைக்கும் அரசாங்கம் முறையாக மசூதி நிர்வாகத்துக்கிட்ட பேசி உண்மையான இந்து மக்கள் பாஜக RSS காரணம் நான் வந்து இந்து மக்கள் அல்ல, நான் மனுஷனா கூட பாக்குறது இல்ல. என் ஊர்வலம் இந்த வழியா போனா சரியா இருக்கும், என் மக்கள் அங்க இருக்காங்க, அதாவது அந்த ரோட்ல 2 பக்கமும் என் மக்கள் இருக்காங்க, அவங்க அந்த சாமி கும்பிடணும், இந்த சாமி வீதி உலா வரும் பொழுது நின்று சாமி கும்பிடணும் அப்படிங்கிற சூழல் உண்மையாலுமே அங்க இருந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்டால் இஸ்லாமியர்கள் கண்டிப்பா விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் சொல்றது பாஜக RSS இல்ல தலைவா, பொதுவான இந்து மக்கள் அவங்க வீடு அந்த வழியா இருந்து அந்த வழியா சாமி ஊர்வலம் போனா நாங்க இன்னும் சாமி கும்பிடுவோம், எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டா இஸ்லாமிய மக்கள் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆனா இந்த பிரச்சனை வந்து அரசியல் ரீதியா இருக்குன்னு சொல்ல வரேன். அதே மாதிரி இந்த பாண்டே கிட்ட கேக்குறேன், ஐயா பாண்டே ஐயா, உன் கழுத்துல வந்து நீ என்ன போட்டிருக்க, பூநூல் போட்டிருக்க, ஆனா என் கழுத்துல பாரு பூநூல் கிடையாது, உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் இதுதான், என் கழுத்துல பூநூல் கிடையாது. நீ உங்க அவால்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து நாம வந்து இந்து மக்கள் எல்லாம் ஒண்ணுதானே, சத்யபிரபுன்னு ஒரு பையன் இருக்காப்புல, அவரு வந்து இது என்னது கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தான், அவரு அவருடைய அண்ணன் தம்பிங்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய வந்து சிவாலயங்கள்ல உள்ளார போய் பூஜை செய்யணும்னு கேக்குறாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு, அது அவங்களோட உரிமையும் தானே, அது அவங்களும் இந்து மக்கள் தானே, அப்ப அவங்க கேட்கிற உரிமையை நாம வந்து கொடுக்கணும்ல அப்படின்னு கேட்க முடியுமா மிஸ்டர் பாண்டே, பேச முடியுமா மிஸ்டர் பாண்டே அப்படின்னு நான் கேட்க வரேன். நீங்க அந்த திருப்பரங்குன்றத்துல நேரடியா போய் பார்க்கணும், அந்த 2 மக்கள் தரப்பு மக்கள்கிட்டயும் பேசணும், ஒரு இணக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்றத முயற்சிக்கிறதுக்காக அங்க போகும்போது காவல்துறையால வந்து தடுக்கப்பட்டீங்க. அது என்ன நடந்தது, காவல்துறை வந்து எப்படி நடந்தது? ஐயோ தலைவா, அங்க உள்ள போலீஸ்காரங்க பாதி பேரு தமிழக அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்குறாங்களா இல்ல ஹச்சிராஜா கிட்ட சம்பளம் வாங்குறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. என்ன நடந்துச்சுன்னா, நம்மள தூக்குனாங்க, போனை புடுங்கினாங்க, அதுல பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு கேட்கிறாங்க. அப்படி ஒருத்தரோட போன்ல இருக்கிறத எடுத்து பார்க்கணும். கேவலமா இல்ல, அறிவுறுப்பா இல்ல, அசிங்கமா இல்ல, என் போன்ல என்ன இருக்குன்னு விளக்கு பிடிச்சி பாக்கறா நீ சம்பளம் வாங்குறியா அப்படின்னு நான் கேட்கிறேன், போலீஸ்காரனை கேட்கிறேன் நான். இந்த வேலையை செஞ்சது யாருன்னா மதுரை சிட்டியினுடைய ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் செல், அதுல வந்து ஏசியா உள்ள மிஸ்டர் சண்முகம். அடுத்தது வந்து இதே ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் செல்ல சலைத்துன்னு ஒருத்தர் இருக்கார், சலைட்டோ, அவர் போலீஸா ரவுடியான்னு தெரியல, அவர் வந்து ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றது. சார் இப்பெல்லாம் பண்ணாதீங்க, சட்டம்னு ஒண்ணு இருக்கு, சட்டத்துப்படி நினைச்சா உங்க சட்டை கழுத்தப்படும், அதாவது சட்டத்தின் படி நாங்கள் முயற்சி எடுத்தால் உன் சட்டை கழுத்தப்படும், சலித்தே உன் சட்டை கழுத்தப்படும், சரியா? ஒருத்தர் வந்து மக்களுக்கு நல்லது நடக்கணும், அங்க உள்ள பிரச்சனையை வந்து வெளியே வந்து பிரச்சனை கிடையாதுங்க, அங்க மக்கள் ஒற்றுமையா தாங்க இருக்காங்க, நாமெல்லாம் அண்ணன் தம்பிங்க, நாமெல்லாம் தாயா பிள்ளையா இருக்கணுங்க, மத்த பேச கேட்க வேணாங்க, கலவரம் வந்தா நாம தாங்க பாதிக்கப்படணும், நாம தாங்க அடிச்சுக்கணும், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஒருத்தர் அந்த ப்ரோக்ராமே 10ஆம் தேதி தான் வச்சிருக்கோம். இன்னைக்கு கோயிலுக்கு சாமி கும்பிட போனேன், நீங்க தூக்கிட்டீங்க, ஆளை தூக்கி இது என்னுடைய வந்து போன் எல்லாம் பிடிங்கி சீன் காமிச்சீங்க. இந்த சீன் காட்டுறதுனால ஒன்னும் இந்த இந்த என்கிட்ட சீன் காட்டுறதுனால ஒரு பிரோஜனமும் இல்ல. நீங்க காட்ட வேண்டிய சீன்லாம் யார்கிட்ட காட்டணும், உண்மையான அக்யூஸ்டுங்களா RSS காரன் பாஜக காட்டணும். அதன்ட்ட காட்டாம போட்டோ விட்டுவிட்டு சத்தியபிரபுட்ட காமிச்சு ஒண்ணும் ஆக போறது இல்ல, வச்சுப்போம். நான் வந்து சின்ன பிள்ளையாவே இருந்துட்டு போறேன். ஆனால் நான் இந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் கவனத்தில் கொண்டு பார்க்கணும், இங்க என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும். அதாவது இந்த ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் செல்லினுடைய ஏசிஆர்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர், அவர் பேர் சண்முகம், அவர் போலீஸுக்கு வேலை பார்க்கிறாரா அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. ஏன்னா அச்சுராஜா என்ன தப்பா பேசினாரு அப்படின்னு என்ன கேட்கிறாரு, ஏங்க ஆரம்பமே அயோத்தியை பத்தி பேசுறாரு, நீங்க என்ன அச்சுராஜா வக்காலத்து வாங்குறீங்கன்னு கேக்குறேன். அவரு அயோத்தியை பத்தி பேசவே இல்லை அப்படின்னு 10 நிமிஷம் என்கிட்ட வாக்குவாதம் பண்றாரு. சார் தமிழ்நாடே பார்த்துச்சு சார், என்கிட்ட வீடியோ இருக்கு சார், ஆரம்பமே அயோத்தி தான் அச்சுராஜா சொன்ன வீடியோ இருக்கு சார் நானு. அப்படியா,
அது தெரியல. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் அப்படிலாம் பேசல. அச்சுராஜா சரியா தான் பேசினாரு. என்னது, அச்சுராஜா சரியா பேசினாரா? இத சொன்னா பிறந்த குழந்தை கூட நம்பாத ஐயான்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, சரிங்க சார் அப்படி என்ன சார் அவர் பேசினாருன்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த ஏசி சண்முகம் சொல்றாரு, அச்சுராஜா வந்து மத நல்லிணக்கத்துக்காக தான் அச்சுராஜாவும் பேசினாராம். மத நல்லிணக்கத்துக்காக அச்சுராஜா பேசினாராம். ஆனா பாவி, அப்படி என்ன சார் பேசினாருன்னு கேட்டேன். தம்பி அப்படி இல்ல, அச்சுராஜா சரியா தான் பேசினாரு, அவர் மத நல்லிணக்கத்துக்காக தான் பேசினார். நான் சொன்னேன் சார் தர்காவை வந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்றாரு, அது எப்படி சார் மத நல்லிணக்கத்துக்கான பேச்சாகும் நான் கேட்கிறேன். அதுக்கு அந்த சண்முக ஏசி சொல்றதுதான் அல்டிமேட்டான பதில். அச்சுராஜா அப்படி சொல்லல, அங்க இருக்கக்கூடிய தர்காவை வந்து மாற்றி அமைப்பதன் மூலமாக மத நல்லிணக்கத்தை காப்பாற்றலாம், நாமெல்லாம் மத நல்லிணக்கமா வாழலாம் அப்படின்னு அச்சுராஜா சொன்னதுக்கு ஒரு புது விளக்கம் ஒண்ணு கொடுத்தாரு. இப்படிப்பட்ட இந்துத்துவ மனநிலையில உள்ள காவல்துறை ஆட்களை நீங்க வச்சிருந்தீங்கன்னா சார், சத்தியமா சொல்றேன், அன்னைக்கு வந்து 10,000 பேர் தான் சேர்ந்தாங்க. ஆனா இந்த அதிகாரிகளை நீங்க இன்னும் வச்சிருந்தீங்கன்னா 10 லட்சம் பேர் சேருவாங்க இந்துத்துவாங்க. இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையை தேசிய பிரச்சனையா மாத்துவானுங்க. பிரதமர் வரைக்கும் பேசுவாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்டேட்டுக்குள்ள வருவான். அன்னைக்கு உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. உண்மையாலுமே இன்டெலிஜென்ஸ் அன்னைக்கு சரியா செயல்பட்டு இருந்தால், அரசு நிர்வாகம் சரியா செயல்பட்டு இருந்தால், அன்னைக்கு வந்து மதுரைக்கு அல்லாத சுமார் 10,000 பேர் சொல்றாங்க கணக்கு, அங்க வந்து வந்திருக்க முடியாதுன்னு சொல்ல வர. கோர்ட் ஆர்டர் வந்த 1 மணி நேரத்துல அவ்வளவு கூட்டம் சேர்றாங்கன்னா அது அரசாங்க அதிகாரிகளின் தோல்வி, அரசாங்க அதிகாரிகளின் தோல்வி. இப்ப இந்த வந்து சண்முக மாதிரி தலித்து மாதிரியான போலீஸ்காரங்கள் எல்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா மதுரையில அமைதி வராது. கண்டிப்பா கலவரம் வருவதற்கான அனைத்து சாத்தியங்களும் அங்க இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். இவ்வளவு நேரம் இந்த பிரச்சனை குறித்து நீங்க போயிட்டு வந்த நீங்க பார்த்த அனுபவங்கள் குறித்து விரிவா பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. தேங்க்யூ பிரதர்.